வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. கடலூர் மாவட்டத்தில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண் கொலை. வடலூர் அருகே பயங்கரம். கள்ளக்காதல் விவகாரத்தில் வடலூர் அருகே பெண்ணை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்து புதைத்த சூப் கடைக்காரரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரிலிருந்து நெய்வேலி செல்லும் சாலையில் தென்னந்தோப்பு பாலம் உள்ளது. இந்த பாலம் VKT தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த சாலையில் புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நேற்று காலை வழக்கம்போல் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் கால் தெரிந்தது. அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் வடலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விருத்தாசலம் DSP ராதாகிருஷ்ணன் மற்றும் வடலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் பெண்ணின் சடலத்தை தோண்டிய போது முகம் கொடூரமாக சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். இதுகுறித்து வடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண் வடலூர் சர்வோதயா நகர் கண்ணன் மனைவி மஞ்சுளா. இவருக்கு வயது 38 என்பது தெரிந்தது. கொலையாளியை பிடிக்க 5 தனிப்படை அமைக்கப்பட்டது. விசாரணையில் மஞ்சுளாவின் கள்ளக்காதலன் சேப்லானத்தம் காமராஜர் நகரைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் சம்பத் மஞ்சுளாவை கழுத்தறுத்து கொலை செய்து புதைத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பத்தை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரது பைக், மொபைல் போனை பறிமுதல் செய்தனர். குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாரை SP ஜெயக்குமார் பாராட்டினார். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் கூறுகையில், கண்ணன் மஞ்சுளா தம்பதிக்கு ஒரு மகள், ஒரு மகன் உள்ளனர். வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பம் பகுதியில் துணிக்கடை நடத்தி வந்தார். அப்போது அதே பகுதியில் சூப் கடை நடத்தி வந்த சம்பத்திற்கும் மஞ்சுளாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது. இதனை அறிந்த கண்ணன் துணிக்கடையை காலி செய்துள்ளார். ஆனாலும் இருவரின் கள்ளக்காதல் தொடர்ந்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள தனது மகளை பார்க்க சென்ற மஞ்சுளா கடந்த 27ஆம் தேதி பேருந்தில் வடலூர் வருவதாக தனது கள்ளக்காதலனிடம் தெரிவித்துள்ளார். அப்போது அவரை கோலியனூர் கூற்றோட்டிற்கு வரச் சொல்லியுள்ளார். கோலியனூர் கூற்றோட்டில் இறங்கிய மஞ்சுளா சம்பத்துடன் பைக்கில் வடலூர் நோக்கி வந்தார். வடலூர் அருகே புறவழிச்சாலையில் தென்னந்தோப்பு வந்தபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தயாராக வைத்திருந்த கத்தியால் மஞ்சுளாவை கழுத்தை அறுத்து கொலை செய்து சுமார் 100 மீட்டர் தூரம் இழுத்து சென்று சாலையோர பள்ளத்தில் புதைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர்.
சேப்பலானத்தை சார்ந்தவர். அவரை வந்து நம்ம இப்போ கைது செய்திருக்கிறோம். அவர் விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கும் அந்த பெண்மணிக்கு வந்து 3 வருடங்கள் வந்து தொடர்பு இருக்கிறது. அன்றைக்கு வந்து அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே முதல் நாள் வந்து காலையில் வந்து அந்த அம்மா வந்து சென்னை போயிட்டு மகளை பார்த்துட்டு வராங்க, பஸ்ஸில் வராங்க. இவர் தான் போயிட்டு கோழியனூர் போய் 2 வீலரில் கூப்பிட்டு வர்றாரு. நம்ம சகலம் கிடைத்த இடத்துல தான் அவங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்குள்ளார